என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் சில விஷயம் கேட்கிறேன். நீ என்ன சொல்ற? RSS அமைப்பு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, RSS அமைப்பு இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறது, இப்படி எல்லாம் யாரு பேசுறா? இங்க இருக்கிற முஸ்லிம் அமைப்புகள், தமுமுக, SDPI, இங்க இருக்கிற சில ஜமாத் தலைவர்கள், ஏன் பள்ளிவாசல்ல ஜும்மா குத்துபால கூட நீங்க பேசுறீங்க. நான் கேட்கிறேன், இங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ரோசமுள்ள முஸ்லீம் இருக்கிறியா? கேட்டுக்கோ. நான் திமுகவுக்கு தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்றியா? நல்ல காது கொடுத்து கேளு. 1999ல முரசொலி என்கிற கலைஞர் எழுதுகிற அந்த பத்திரிகையில அவர் எழுதுறாரு, என் கழக கண்மணிகளே, திமுகவின் இளைஞர் அணி நிர்வாகிகளே, நீங்கள் இஸ்லாமிய வீடுகளுக்கு செல்லுங்கள். அங்க இருக்கிற மக்களுக்கு RSS என்கிற அமைப்பு இந்த தேசத்திற்கு சேவை செய்கிற மிகச்சிறந்த அமைப்பு என்பதை எடுத்து சொல்லுங்கள். சொன்னது கலைஞர் கருணாநிதி அவர்கள். உன் காது கேக்குதா? அடே, நாங்க சொன்னா வேலூர் இப்ராஹிம் பிஜேபி கோடி கோடியா கொடுக்குது. சரி, உன் கனவு அப்படியே வச்சுக்கோ. கலைஞர் கருணாநிதி சொல்றாரு, இளைஞரணி திமுகவினரே, இஸ்லாமியர் வீட்டுக்கு போங்க, அவங்க RSS அமைப்பை பத்தி தப்பா புரிஞ்சிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு போய் RSS அமைப்பு என்பது இந்த தேசத்தின் பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அமைப்பு என்று வீடு வீடா போய் நீங்க பிரச்சாரம் செய்யுங்கள் என்று திமுக நிர்வாகிகளுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், RSS அமைப்பு பத்தி திமுக சொன்னா உனக்கு இனிக்கும், வேலூர் இப்ராஹிம் சொன்னா உனக்கு கஷ்டமாடா? நான் கேட்கிறேன், நான் சேலஞ்ச் பண்றேன், நீ நிரூபி. கலைஞர் கருணாநிதி அப்படி எல்லாம் சொல்லவில்லை, நிரூபிடா. முரசொலியில சொன்னார், நான் சொல்றேன். RSS ஐ போற்றி புகழ்ந்தவர் கருணாநிதி என்பதை நான் சொல்லுகிறேன். நீ இல்லன்னு சொல்ற, நாளைக்கு நான் திமுக வந்து நிக்கிறேன். உனக்கு தைரியம் இருக்கா? யாரை ஏமாத்துற நீ? திமுக ஓட்டு போடுற குலாம், நீ அடிமை. நீ நாங்க அடிமைகள் கிடையாது. இந்த தேசத்தின் வலிமை மிக்க உயர்வான உன்னத தேசத்தை படைப்பதற்கு நரேந்திர மோடி என்கிற அந்த மாமனிதனுடைய படை தளபதிகளாக இருக்கிறோம். நாங்கள் அடிமைகள் கிடையாது. ஆனா நீ திமுகவுக்கு அடிமையா இருக்கு. 200 ஊப்பி சத்தம் போடுறதை விட ஓவரா விசுவாசம் முஸ்லீம் காட்டுற. நான் இன்னும் சொல்றேன். அடுத்து உனக்கு என்ன சொல்றாங்க? பாபர் மசூதி இடிச்சவங்க இவங்க. ஐயோ, யார்? பிஜேபியா? பாபர் மசூதி இடிச்சவங்க. நான் சொல்றேன், இங்க காங்கிரஸ்காரன் இருக்கிறியா? தொப்பி போட்டு தாடி வச்சு முஸ்லீம் காங்கிரஸ்காரனை கேட்டு கூட நல்ல காதை கொடுத்து கேளு. மணிசங்கர் ஐயர், நரசிம்மராவனுடைய அந்த அமைச்சரவையில பங்கு பெற்றவர், காங்கிரஸ் அமைச்சர். அவர் சொன்னதை இன்னைக்கு தொலைக்காட்சி முழுக்க ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது. அங்க அயோத்தியில ராம ஜென்ம பூமியில கரசேவகர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், மசூதி ஏதாவது இடித்து விடுவார்களோ அப்படின்னு நான் பயப்படுறேன்னு நான் நரசிம்மராவுக்கு சொன்னேன். அப்ப நரசிம்மராவ் சொன்னாரு, அது இந்துக்களுடைய ஜென்ம பூமி தானே, அது ராமர் பிறந்த இடம் தானே, மசூதி அங்க இல்லைன்னா வேற இடத்துல கட்டிக்கலாம். ஆனா ஜென்ம பூமின்னு இந்துக்கள் நம்புகிற ஒரு இடத்தை அதை எப்படி வந்து தவிர்க்க முடியும்? அது இந்துக்களுக்கான நம்பிக்கை அப்படின்னு நரசிம்மராவ் சொன்னாரு. மசூதி இடிக்கும் வரை பார்த்து கொண்டிருந்தார் என்பதை நான் சொல்லலடா, காங்கிரஸ் மணிசங்கர் ஐயர் மத்திய அமைச்சர் சொல்றாரு. அட, காங்கிரஸ் யாரடா ஏமாத்துறா? நீங்க பிராடு போயிருக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சுச்சு. மசூதியை இடித்ததை ஒரு கருப்பு தினம் என்று சொன்னவர் அன்றைக்கு இருந்த அத்வானி அவர்கள். அட்டல்ஜி சொன்னார், நாங்கள் சட்டத்தின்படிதான் நிலைநாட்டுவோம். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்கும் வரை பொறுமையாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. நீ சொல்றிய RSS முஸ்லிம்களுக்கு எதிர்னு தீர்ப்பு வருது. தீர்ப்பு வந்ததும் ஐயா ஸ்டாலின், இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். ராகுல் காந்தி, இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கடா போனீங்க நீங்களா? உன்னை பாபர் மசூதி பயத்தை காட்டிக்கிட்டே இருக்கான இன்னைக்கு தேதி வரைக்கும். உன் மனசுல பிஜேபினாவே இந்த பாபர் மசூதியை வச்சு விரோதத்தை காட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்க ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வந்த பிறகு ஆதரித்தவர் ஐயா ஸ்டாலின், ஆதரித்தவர் ராகுல் காந்தி. உன் முஸ்லீம் மூளை என்ன மழுங்கி போச்சான்னு நான் கேட்கிறேன். ஆனால் RSS தலைவர் மோகன்ஜி பகவத் சொல்லுகிறார், நாளைக்கு தீர்ப்பு வரப்போகிறது. நாட்டில் உள்ள 120 கோடி இந்துக்களுக்கு அவர் சொல்லுகிறார், எனதருமை இந்து மக்களே, நாளைக்கு தீர்ப்பு வரப்போகிறது. தீர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவேளை இந்துக்களுக்கு ஆதரவாக அங்க ராம ஜென்ம பூமியில கோவில் கட்டக் கொள்ளலாம் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டா இந்துக்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? 450 ஆண்டு காலம் அவன் போராடிட்டே இருக்கிறான். அவன் ஜென்ம பூமி கிடைக்குதா, இந்துக்களுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன பண்ணுவான்? பட்டாசு வெடிப்பான், இனிப்பு கொடுப்பான், சந்தோஷமா கொண்டாடுவான். ஆனா RSS தலைவர் மோகன்ஜி பகவத் சொல்கிறார், ஒருவேளை இந்துக்களுக்கு ஆதரவாக அங்கு கோவில் கட்டிக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டால் ஒரு இந்துவும் நீ பட்டாசு வெடிக்க கூடாது, ஒரு இந்துவும் சாலைகளில் நின்று இனிப்புகள் வழங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய பாரத தாயின் பிள்ளைகள் இஸ்லாமிய மக்கள் மனம் கஷ்டப்படக்கூடிய சூழலாக இருக்கும். நீ இனிப்பு வழங்கினால், நீ பட்டாசு வெடித்தால் அவர்கள் மனம் வேதனைப்படும். அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை உன் வீட்டுக்குள் ராமபிரானுடைய அந்த புகைப்படத்திற்கு முன்னால் ஒரு சின்ன ஜோதியை ஏற்றி உன் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள். பட்டாசு வெடித்து விடாது, இனிப்புகளை வழங்கி விடாது. அது 20 கோடி இஸ்லாமியருடைய மனதை புண்படுத்தும் என்று RSS தலைவர் சொல்லுகிறாரே. இஸ்லாமிய மக்களே, அது உனக்கு தப்பா தெரியுதா? ஸ்டாலினும் ராகுல் காந்தி அவர்களும் ரொம்ப குசியா ராமர் கோவில் கட்டப்படுவதை வரவேற்றார்களே, அது உனக்கு நல்லதா தெரியுதா? யோசிச்சே பார்க்க மாட்டியா? நீ உன்னை அவன் நடிக்கிறான், ஏமாத்துறான், உன்னை பலி கொடுக்கிறான், யோசிக்க மாட்டியா?